மீனராசி அன்புள்ளங்களே, மனிதனுக்கு என்ன 3 பிரச்சனை. என்ன? ஒன்று குடும்ப சந்தோஷம், இன்னொன்று நம்ம கையில் எப்பவுமே வற்றாத பணம், இன்னொன்று நாம் நினைக்கக்கூடிய ஆசையின் புகழ். புகழ் என்ன? ஒரு சினிமா துறையில் இருந்தால் நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகணும், அல்லது அரசியலில் ஒரு பெரிய ஆள் ஆகணும், அல்லது தொழிலில் நாம் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறணும், இல்லை வியாபாரத்தில் ஒரு தந்திரமிக்க நல்ல புகழ்ச்சியை பெறணும். இதுதானே ஆசை. இது எல்லாருக்கும் இருக்கும். இப்போ மீனராசிக்காரா இந்த 3 விதமான ஆசைகளை நாம் ஜாதகத்தை பார்க்காமல் அந்த கிரக ஏற்றத்தாழ்வுகளை தூக்கி எறிந்துவிட்டு நான் அன்றாட செயல்பாடுகளிலே வெற்றி பெற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். மீனராசி அன்புள்ளங்கள், பொதுவாக மீனராசினாலே அது ஒரு விதமான ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ள ராசி. குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்போ குருன்னு உள்ள எடுத்துக்கிட்டாலே 2 ராசிக்கு அவர் சொந்தமாகிறார், தனுசுக்கும் மீனத்துக்கும். அப்போது நாம் இப்போ மீன ராசி அன்புள்ளங்கள் முதல்ல ஒரு குடும்ப சிக்கல்னு வரது வைங்க. குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, சந்தோஷமே இல்லை, காதலி பிரச்சனை, அல்லது குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு பெரிய சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதை நடைமுறை வாழ்க்கையில் என்ன பண்ணுறது? ஒன்று. இன்னொன்று, எனக்கு பணம் என்பது பெருசாக வீட்டில் இருக்கிறதே இல்லை, தங்குறதே இல்லை, என்கிட்ட பணம் பெருசாக ஒரு அளவுக்கு அதிகமாகவும் இருக்கிறது இல்லை, எனக்கு தேவைக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு தான் இந்த தந்திரங்கள்லாம். செல்வ பலமோடு இருக்கக்கூடிய மீனராசிக்கு இல்லை. ஏன்னா அவளுக்கு கிரகங்கள் நன்மை செஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தடுமாறி இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள், ஒரு புகழை பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்களுக்குத்தான் இந்த பதிவில் சூட்சும தந்திரங்கள். அந்த வகையில் முதல் பிரச்சனையாக நாம் எதை எடுத்துக்கிடலாம்? குடும்ப சிக்கலை எடுத்துக்கொள்ளலாம். குடும்பம்னாலே நமக்கு சந்தோஷம் வேணும், கணவன் மனைவினாலே ஒரு அன்பும் ஆசபாசமும் வேணும். இது இல்லைனாலே அது குடும்பம் இல்லை, அதுக்கு பேரு குடும்பம் கிடையாது. அப்போ மனசுல நிம்மதி இருக்காது. அப்போ மீனராசிக்காரங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தால் நீங்க தினமும் ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும். மரம், செடி, கொடி, எந்த இனங்களாக இயற்கை தாவரங்கள் அவைகளுக்கு தினமும் நீங்க உணவு கொடுக்கணும். உணவுனா என்ன? தண்ணீர். நீங்க தண்ணிய தினமும் இரவுல கொடுக்கணும். இதுதான் சூட்சுமம். மீனராசிக்காரங்க குடும்ப சங்கடங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு நாம் தினமும் பழக்கமா வச்சுக்கணும்.